அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, அரசியல் மாற்றத்தை விரும்பக்கூடியவர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கரத்தை ஒரு நாளும் வலுப்படுத்தக்கூடிய அன்பு சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழகத்தில் 234 தொகுதிகளுக்கும் கூட நம்முடைய எண் மண் எண் மக்கள் யாத்திரை சென்றிருந்தாலும் 74 தொகுதிகளை முடித்திருந்தாலும் கோவை தெற்கு தொகுதி என்பது ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனுக்கும் கூட ஒரு மிக முக்கியமான இதயத்தில் அருகில் இருக்கக்கூடிய தொகுதி. காரணம், இந்திய அளவிலே பேசப்பட்ட ஒரு தொகுதி. வாக்கு எண்ணிக்கை என்பது அந்த வெண்டிலேட்டர்ல ஹார்ட் பீட் கடைசி நேரம் செல்லும் வரை எப்படி இருக்குமோ அதுபோல கடைசி சுற்று வரை ஒரு வாக்கு எண்ணிக்கை நடந்த ஒரு தொகுதி. தமிழகத்திலே இன்னும் கூட சினிமா மோகம் இருக்கிறதா? இல்லை, 5 ஆண்டு காலம் ஒரு சகோதரி மக்களுக்காக தொடர்ந்து கோவை தெற்கு தொகுதியில் உழைத்தார்களே, அவருக்கு வெகுமதியாக 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றிக்கணையை இந்த மக்கள் கொடுப்பார்களா என்பதையெல்லாம் உன்னிப்பாக மக்கள் கவனித்த ஒரு தொகுதி. இங்கே கிடைத்த வெற்றி பாரதிய ஜனதா கட்சியினுடைய வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு வெற்றி. ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கட்டளையிலே அமரத்தான் போகிறது. அப்ப திரும்பி பார்க்கும் பொழுது சில வெற்றிகள் இந்த கட்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றிருக்கும். அதுபோல கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியிலே நீங்கள் நம்முடைய அன்பு சகோதரி அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களை வெற்றி பெற செய்து சட்டப்பேரவைக்கு அனுப்பி வைத்தது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சரித்திரத்திலே பொன் எழுத்துக்களால் எழுதப்படக்கூடிய ஒரு வெற்றியாக இருக்கும். காரணம், மறுபடியும் கோயம்புத்தூர்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொந்தங்களுக்கு நம்பிக்கை கொடுத்த வெற்றி அது. 2014 வெற்றியின் விளிம்புல போய் வெற்றியை தவறவிட்டோம் பாராளுமன்ற தேர்தல். 2019 பாராளுமன்ற தேர்தலில் வெற்றியை தவறவிட்டோம். கோயம்புத்தூர் எப்பொழுதும் கூட தேசியத்தின் பக்கம், ஆன்மீகத்தின் பக்கம், உண்மையானவர்களின் பக்கம் இருக்கும் என்பதற்கு சாட்சியாக 2021 இங்கே கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி கிடைத்த வெற்றி என்பது நம்முடைய தொண்டர்களுக்கு, தலைவர்களுக்கு பெரிய ஒரு உத்வேகத்தை அளித்திருக்கிறது. 2024 பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக கோயம்புத்தூர் பாராளுமன்றம் எப்பொழுதும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோட்டை என்பதை நீங்கள் நிரூபித்து காட்டீர்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு. எப்படி தெரிகிறது, எப்படி சொல்றோம்? நான் ஐயா கமலஹாசன் அவர்களை போல பேசல. ஒரு தனியார் கல்லூரி நிகழ்ச்சிக்கு வந்துட்டு விக்ரம் படத்துக்கெல்லாம் கூட்டம் சேருது, கண்டிப்பா பாராளுமன்றத்தில் எனக்கு கூட்டம் சேரும் அப்படின்னார். அதை போல நான் பேசல. 2 நாட்களாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்குள்ள நம்முடைய மாவட்ட தலைவர் அண்ணன் பாலாஜி உத்தமராஜ் அவர்கள் தலைமையில் அவருடைய தொண்டர் படை மிக கடுமையாக உழைத்திருக்கின்றார். மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் AP முருகானந்தம் அவர்கள், மேடையின் மீது எல்லா தலைவர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் பேரை நான் சொல்லுகின்றேன், கடுமையாக உழைத்திருக்கிறார். நேற்று 7 மணி நேரம் 20 நிமிஷம் நம்முடைய நடைபயணத்தை முடிப்பதற்கு. இன்னைக்கு 5 மணி 4:45 ஆரம்பிச்சு 10 மணி 5.25 மணி நேரம் இன்னைக்கு நடைபயணத்தை முடிப்பதற்கு ஒரு தொகுதியில், கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் 5 மணி நேரம் 15 நிமிஷம் நடந்து இங்கே வருகின்றோம். இது போன்ற எழுச்சியை பார்க்கும் பொழுது ஒரு கிரவுண்டில் எப்படிப்பட்ட மக்கள் வருகின்றார்கள், ஏன் வருகின்றார்கள், அவர்கள் முகத்திலே புன்னகை இருக்கிறதா? புன்னகை என்பது எதற்காக வருகிறது? யாரை பாராட்டுகிறார்கள்? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை எப்படி பார்க்கின்றார்கள்? இதையெல்லாம் ஒரு நடைபயணத்தில் மிக அழகாக பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 48 நாட்களுக்கு மேல நடந்துகிட்டே இருக்கும். தென் தமிழ்நாட்டிலிருந்து நடந்து வர்றோம், ஒரு ஏரியாவையும் தாண்டி வர்றோம். தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை, எல்லாத்துக்கும் ஒரு தன்மை. ஆனா கோயம்புத்தூருக்குள்ள வந்த பிறகு நமக்கு தெரிந்து விட்டது, நிச்சயமாக இந்த பகுதி அனைத்தும் முடிவு செய்து விட்டார்கள். முக்கியமாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தேர்தல் 2024 நடப்பதற்காக மட்டும்தான் நீங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். காரணம், பல விஷயங்கள் ஒன்னா இணைஞ்சிருக்கு. கோயம்புத்தூர் மக்களுக்கு எப்பொழுதுமே பக்குன்னு இருப்பாங்க. 1996 இருந்து 2001 திமுக ஆட்சி இருந்த பொழுது கோயம்புத்தூர் மிக கோரமான அந்த தீவிரவாத தாக்குதலை பார்த்தோம். 25 ஆண்டுகள் கோயம்புத்தூர் பின்னாடி போச்சு. 25 ஆண்டுகள், குறைந்தபட்சம் 25 ஆண்டுகள் கோயம்புத்தூர் பின்னாடி போச்சு. அதன் பிறகு வாஜ்பாய் ஐயா ஆட்சிக்கு வந்து 2001 இருந்து
தொடர்ச்சியாக கோயம்புத்தூருக்குன்னு தனித்தனி திட்டங்களை கொண்டு வந்து 99 ஆட்சியில வாஜ்பாய் ஐயா வந்து சிறப்பு கவனம் கோயம்புத்தூருக்குன்னு பேக்கேஜா கொடுத்தாங்க, இண்டஸ்ட்ரியல் பேக்கேஜ். அதாவது வாஜ்பாய் ஐயாவுடைய காலம் 2004 முடியும் பொழுது மறுபடியும் கோயம்புத்தூருக்கு ஒரு புத்துயிர் ஊட்டப்பட்டு கோயம்புத்தூர் அடுத்த கட்டம் எடுத்து சென்றோம். 2006 மறுபடியும் திமுக வந்துச்சு. வரலாறு காணாத மின்வெட்ட கோயம்புத்தூர் பார்த்துச்சு. 2006 இருந்து 11 வரை வரலாறு காணாத மின்வெட்டு, வெட் கிரைண்டர். இன்னைக்கு இந்தியாவினுடைய 50% கிரைண்டர் உற்பத்தி இங்க நடக்குது. தமிழ்நாட்டில் 80% டூ வீலருக்கான உதிரி பாகங்கள் தயாரிப்பு இங்க நடக்குது. சிலிகான் வேலி ஆஃப் தமிழ்நாடு என்று சொல்லும் அளவுக்கு ஐடி நிறுவனங்கள் கோயம்புத்தூர்ல இருக்கு. மிக அதிகமான சிறு குறு தொழிற்சாலைகள் MSME கோயம்புத்தூர்ல இருக்கு. எந்த குறியீடு எடுத்து பார்த்தாலும் கூட கோயம்புத்தூர் வந்து நம்பர் 1 ஒரு நகரமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. இருந்தும் 98 குண்டுவெடிப்பு, 2006 இருந்து 11 வரை மின்வெட்டு, நிறைய கோயம்புத்தூருக்கு வர வேண்டிய தொழிற்சாலைகளை வெளியே எடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு மாபெரும் ஒரு விபத்து மறுபடியும் நடந்திருக்கணும். கோட்டை ஈஸ்வரன் நம்மளை காப்பாத்தி யாருக்கும் எந்த சேதாரம் இல்லாம, ஏன்னா அங்க இருக்கக்கூடிய முருகபெருமான் ஒரு விசேஷமான முருகபெருமான். 365 நாட்களும் சத்ரு சம்ஹார மூர்த்தியாக இருக்கக்கூடிய முருகபெருமான். வேற இடத்துல முருகபெருமான் பாத்தீங்கன்னா எல்லா நாளும் சத்ரு சம்ஹார மூர்த்தியா இருக்க மாட்டார். அந்த தீவிரவாதி தப்பான ரூட்ல வண்டி எடுத்துட்டு வந்துட்டான். சத்ரு சம்ஹார மூர்த்தி இருக்கக்கூடிய இடத்துல 365 நாட்களுமே எதிரிகளை வதம் செய்யக்கூடிய ஒரே ஒரு முருகபெருமான் தமிழ்நாட்டில் இங்க கோட்டை ஈஸ்வரன்ல மட்டும்தான் இருக்கார், எங்கேயுமே கிடையாது. அந்த முருகபெருமான் விடுவாரா? கோயம்புத்தூருக்கு ஏற்பட்ட அந்த தீங்கை, அந்த கோரமான விபத்தை அங்கேயே தடுத்து நிறுத்தி அந்த எண்ணம் யாருக்கு வந்துச்சோ அந்த மனிதனுக்கு அங்கேயே தண்டனை கொடுத்தார். ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க என்ன சொன்னாங்கன்னா சிலிண்டர் விபத்து அப்படின்னார். இன்னைக்கு என்னையே 23 நபர்களை கைது செய்து 2 சார்ஜ் ஷீட்டை போட்டு சமீபத்தில் 64 இடத்துல ரைடு பண்ணி அதுல 42 இடம் கோயம்புத்தூர். இன்னைக்கும் முதலமைச்சர் சொல்லுகின்றார் அது சிலிண்டர் விபத்து. இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள், குறிப்பாக நம்முடைய MLA அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் இதையெல்லாம் கம்பீரமா குரல் கொடுக்கலனா கண்டிப்பா அந்த தீவிரவாதிக்கு 10 லட்சம் கொடுத்து சுதந்திர போராட்ட தியாகின்னு அறிவிச்சிருப்பார் முதலமைச்சர். ஏன்னா கோயம்புத்தூர் மக்கள் இதெல்லாம் உன்னிப்பா பார்க்கறாங்க, இதெல்லாம் ரொம்ப உன்னிப்பாக பார்ப்பாங்க. திமுக வந்தாலே கோயம்புத்தூருக்கு தீய சக்தி வந்தது போல நமக்கு ஆகிவிடும். அதுல குறிப்பாக இதற்கு முன்பு இருந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் எப்ப கோயம்புத்தூருக்குள்ள வந்தாரோ பல தவறான விஷயங்களை கோயம்புத்தூருக்குள்ள கொண்டு வந்தாங்க. கொலுசு, டிஃபன் பாக்ஸ், ஹாட் பாக்ஸ், அதெல்லாம் கரூர், அரவக்குறிச்சி அந்த ஏரியால கொஞ்சம் இருந்துச்சு. ஈரோடு கிழக்குக்குள்ள எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தது. கோயம்புத்தூருக்குள்ள வந்துச்சு. மறுபடியும் கோட்டை ஈஸ்வரனே முடிவு பண்ணாரு, வேண்டாம்ப்பா, தூக்கி புலால் சிறையில வச்சிடலாம், இருக்கிற நல்லா இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மக்களை கெடுக்க வேண்டாம். ஏன்னா கோயம்புத்தூர்ல அடிப்படையில மக்கள் நல்ல எண்ணம் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறனால தீமைகள் வந்து அப்படி அப்படியே நகுந்து போயிருது. அது ஆச்சரியமா இருக்கு, தீமை வருது அப்படியே நகுந்து போயிருது. இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் புலால் சிறையில் இருக்கார். கோயம்புத்தூருக்கு வந்த மற்றும் ஒரு ஆபத்திலிருந்து நீங்க தப்பிச்சிருக்கிறீங்க. அதனால் மிக தெளிவாக உன்னிப்பாக கோயம்புத்தூர் மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. எந்த அரசு, எந்த கட்சி, எந்த தலைவர் கோயம்புத்தூருக்காக, தமிழ்நாட்டுக்காக நிக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக நம்முடைய அக்காவுடைய தொகுதியில வரும் பொழுது ஒரு மினி இந்தியாவை பார்ப்பது போல ஒரு இந்தியாவை உருப்படியா பார்க்கலாம். நீங்க முக்கியமா பார்க்கலாம். எல்லா இடத்துல ராஜஸ்தானி நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்களை தாண்டினா பெங்காலி சகோதரர் இருக்கிறாங்க, அதை தாண்டிங்கன்னா மராத்தி சகோதரர் இருக்கிறாங்க, அதுக்கு முன்னாடி இஸ்லாமிய சகோதரிகள் இருக்கிறாங்க. அப்புறம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சமுதாயமும் இங்கே இருக்கு. எல்லா சமுதாயம் அப்படியே ஒரு குட்டி இந்தியாவை பார்ப்பது போல இந்த பாத யாத்திரையில 5 மணி நேரம் 15 நிமிடம் ஒரு குட்டி இந்தியாவை பார்ப்பது போல பார்த்து கொண்டு வந்தோம். அப்படி இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் உண்மையாலுமே இந்தியாவை பிரதிபலிக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தை போல நீ வேண்டாம் நீ வேண்டும், நீ வேண்டவே வேண்டாம் நீ மட்டும் வேணும் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே சொல்லாது. எல்லோரும் வேண்டும், எல்லோரும் இணைந்து இந்த தமிழகத்தை ஒரு வலிமையான தமிழகத்தை கட்டியமைக்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய விருப்பம். அதனால்தான் பார்த்து பொறுத்து நீங்கள் முடிவு செய்து விட்டீர்கள். நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்பது இவிஎம் மிஷின்ல திமுக என்கின்ற தீய சக்தியை அப்புறப்படுத்த வேண்டிய நேரம் 2024 தேர்தலில் இருக்கு. நிச்சயமாக நாம் அப்புறப்படுத்துவோம். கோயம்புத்தூர் தொடர்ந்து தன்னுடைய தன்னிகரில்லா தன்னுடைய நம்பர் 1
இடம் என்பதை தமிழ்நாட்டில் தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் சந்திராயன் 3 நிலாவுக்கு அனுப்பிச்சோம். ஒரு வெற்றிகரமான நம்ம அனைவருமே பூரிப்படையக்கூடிய விஷயம். அந்த சந்திராயன் 3 திட்டத்தில் இருக்கக்கூடிய இன்ஜின் மாடியூல், ட்ராக் மோட்டார், பிரஷர் டிரான்ஸ்டியூசர், இந்த 3 முக்கியமான விஷயமும் கூட கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய சக்கரதாரா ஏரோஸ்பேஸ் என்கின்ற நிறுவனம் தயாரித்து அந்த பொருட்களை சந்திராயன்ல ஃபிட் பண்ணி அனுப்பிச்சாங்க. இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் கூட ஏரோஸ்பேஸ்ல இன்னைக்கு நம்பர் 1 மாறிக்கிட்டு இருக்கோம். ஏரோஸ்பேஸ் காம்பனன்ட்ல தமிழ்நாட்டுக்கு அதிகமாக வந்திருக்கக்கூடிய முத்ரா கடன் 2 லட்சம் கோடி ரூபாய் முத்ரா கடன் மத்திய அரசு கொடுத்திருக்காங்க. அதுல மேக்சிமம் வந்திருக்கிறது கோயம்புத்தூர், திருப்பூரை சுற்றி இருக்கக்கூடிய சிறு குறு தொழிற்சாலைகளுக்கு. அதனால் நிச்சயமாக சகோதர சகோதரிகளே, 2 டபுள் இன்ஜின் இங்க வேலை செய்யுது. ஒரு பக்கம் மத்திய அரசு நரேந்திர மோடி அவருடைய அரசினுடைய வேலைப்பாட பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவருடைய வேலையை பார்க்கிறோம். 2 இன்ஜின் சேர்ந்து கோயம்புத்தூரை இழுத்துக் கொண்டிருக்கிறது. டபுள் இன்ஜின் அப்படின்னு சொல்லும் அளவுக்கு இன்னைக்கு கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி குறிப்பாக அடுத்த கட்ட வளர்ச்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதுவும் குறிப்பாக வானதி ஸ்ரீனிவாசன் அக்காவை பொறுத்தவரை இன்னொன்று நான் பாராட்டி ஆகணும். ஒரு எம்எல்ஏ என்பவர் ஒரு அலுவலகத்துக்கு போவாங்க, அவங்களுக்கு வரக்கூடிய ஃபண்டை செலவு பண்ணுவாங்க, சட்டமன்றத்தில் 4 கேள்வி கேட்பாங்க என்பதை தாண்டி ஒரு உண்மையான சமூக அக்கறையோடு அவர் எடுத்திருக்கக்கூடிய செயல்பாடுகளை பாருங்க. அமுதம் என்கின்ற திட்டத்தில் பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் 2 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கான இலவச பசும்பால் திட்டம். அந்த நிகழ்ச்சியை நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஆரம்பிக்கும் பொழுது நாங்களும் இருந்தோம். எத்தனை குழந்தைகளுக்கு உண்மையான பசும்பால் அவங்க வீட்டுக்கு போய் தேடுது, அதுக்கான ஒரு திட்டம். இதெல்லாம் எம்எல்ஏ எங்கேயுமே இந்தியாலேயே பண்ணி நான் பார்த்ததில்லை. தமிழ்நாட்டு எம்எல்ஏ தயவு செஞ்சு விட்டுருங்க. அடுத்தது இளம் பெண்களுக்கு மாதந்தோறும் சானிட்டரி நாப்கின் அவர்கள் இழத்திருக்கு, அதுக்கு இதம் அப்படிங்கிற ஒரு திட்டம். கோவேர் நகர் முழுவதுமே வார்டு வாரியாக ஞாயிற்றுக்கிழமை இலவச மருத்துவ முகாம், அதற்கு நலம் என்கின்ற திட்டம். 5 வயதிலிருந்து 12 வயது இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் தந்தை இழந்துட்டாங்கன்னா கல்வித்தொகைக்கு வருடம் 10,000 ரூபாய், மோடியின் மகள் என்கின்ற திட்டம். நலிவடைந்த ஆலயங்களுக்கு மாதந்தோறும் 5 லிட்டர் விலக்கேற்றதற்கு எண்ணெய் ஆலயம் திட்டம். 1000 பெண்களுக்கு இலவச தையல் பயிற்சி, கிட்டத்தட்ட 5 சைக்கிள் முடிச்சிட்டாங்க. அவர்கள் சொந்தமாக ஒரு தொழிலதிபராக இருக்க வேண்டும் என்பதற்காக சுயம் என்கின்ற திட்டம். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவிகளுக்கு இலவச ரத்த சோகை, அனீமியா நிறைய குழந்தைகளுக்கு இருக்கு. அரசு செய்ய வேண்டியது ஒரு எம்எல்ஏ துளிர் என்கின்ற திட்டத்தில் பண்றாங்க. ஒரு பக்கம் ரோடு போட்டிருக்கோம். தமிழ்நாடு அரசு டாஸ்மாக்ல சாராயம் குடினா வானதி அக்கா ஏடிஎம் மிஷின்ல தண்ணி குடிங்கிறாங்க. வித்தியாசத்தை பாரு. அவங்க சாராயத்தை குடின்னு 5500 டாஸ்மார்க்கை திறந்து வைத்திருக்கின்றார்கள். நம்முடைய எம்எல்ஏ ஏடிஎம் மிஷின்ல தண்ணியை குடிங்க 20 லிட்டர் தண்ணியை குடிங்க, சுத்தமான தண்ணியை குடிங்க. அடிப்படையில் இதாங்க வித்தியாசம். எதற்காக இதை நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் என்றால், தமிழகம் முழுவதுமே ஒரு காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வரும் பொழுது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்பதற்கு வானதி அக்கா ஒரு சாட்சியா இருக்கிறார். அது நமக்கு முக்கியம். மக்கள் இதை பார்த்து முடிவு செய்தார்கள், ஒரு எம்எல்ஏ வித்தியாசமா இருக்காங்கன்னு பாருங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய சில தலைவர்களுக்கு வானதி அக்கா மேலேயே கண்ணு. 6 மாசத்துக்கு ஒருக்கா அந்த மக்கள் நீதி மையம் கிளம்பி வந்துருவாங்க, ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அவரு தலைவர் அமெரிக்காவில் உட்கார்ந்துகிட்டு வீடியோ கான்பரன்ஸ்ல ஐடி விங் மீட்டிங் போட்டுட்டு இருப்பார். எப்படியாச்சும் நம்ம கோயம்புத்தூர்ல ஆடல் பண்ணோம், பாடல் பண்ணோம், என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், மக்கள் ஏமாறவில்லையே என்பதற்காக கோயம்புத்தூர் மேல மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு கண். இப்ப கமலஹாசன் அவர்களுக்கு பெரிய குழப்பம் என்னன்னா, காங்கிரஸ்ல சேர்றதா திமுக சேர்றதா ஒரு பெரிய குழப்பம். இந்த குழப்பத்திற்கு கிட்டத்தட்ட 6 மாதமாக விடை தேடி கொண்டிருக்கின்றார். ஒரு காலத்தில் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், 2021 கமலஹாசன் அவர்கள் இங்கே நின்ற பொழுது 2 கட்சியும் ஆகாது, மாற்றம் வேண்டும், திராவிட கட்சிகள் தமிழகத்தில் இருக்கக்கூடாதுன்னு பேசினார். நீங்க நம்பி ஓட்டு போட்டீங்க. ஆனா இன்னைக்கு அவர் சாப்பிடுற சாப்பாட்டுல கூட உதயநிதி ஸ்டாலின் என்கின்ற பெயர் அந்த பருக்கையிலே ஒட்டி இருக்கிறது. இதுதான் உங்களுடைய வீரமா? இதுதான் கமலஹாசன் அவர்களே உங்களுடைய தன்மானமா? சாப்பிடுகின்ற சாப்பாட்டிலே உதயநிதி ஸ்டாலின் என்று உங்கள் பருக்கையிலே ஒட்டப்பட்டிருக்கிறது. நடிக்கிற படமெல்லாம் ரெட் ஜெயின் மூவி. உதயநிதி ஸ்டாலின் ஸ்டேஜில் ஏறினார்னா அப்படி பம்பறாரு. கமலஹாசன் எவ்வளவு பெரிய ஒரு நடிகர். அரசியலை விட்டுறலாங்க, அவர் நடிப்புக்கு இலக்கணம் அவர் மட்டும்தான், வேற யாருமே அவர் இலக்கணம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நடிகர் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினை பார்த்து பம்பி எந்திரிச்சு என் தம்பி அப்படி பண்றாரு, சினிமால சூப்பரா நடிக்கிறாரு அப்படின்லாம் பார்க்கிறார். அதனால் கமலஹாசன் அவர்களுடைய தோலை முழுமையாக உரித்து
கோயம்புத்தூர் மக்கள் தமிழகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காங்க. இன்னைக்கு அதே போல நம்முடைய எம்பி, கம்யூனிஸ்ட் எம்பி, இப்ப இந்தியால எல்லா இடத்துலயுமே கம்யூனிஸ்ட ஒதுக்கிட்டாங்க. கோயம்புத்தூர்லயும் திருப்பூர்லயும் மட்டும் தெரியாம நம்ம வச்சிருக்கோம். வெஸ்ட் பெங்கால்ல வேண்டான்ட்டாங்க. இந்த எம்பியை யாருமே பார்த்ததில்லை, யாருமே பார்த்ததில்லை. என் மண் என் மக்கள் கோயம்புத்தூருக்குள்ள வருதுன்னு சொன்னோன்னே கோயம்புத்தூருக்குள்ள எட்டி பார்த்திருக்காரு. மறுபடியும் என் மண் என் மக்கள் கோயம்புத்தூர்ல இருந்து யாத்திரை கிளம்பிடும் எம்பி மறுபடியும் கிளம்பிடுவார். கம்யூனிஸ்ட் எம்பி கோயம்புத்தூருக்கு எவ்வளவு பெரிய முரண்பாடு பாருங்க. வளர்ச்சி நகரம், 24 மணி நேரமே வளர்ச்சி 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 என்று பேசக்கூடிய ஊர். இந்த காசை சுவாசிச்சா நாமளே ஒரு சுயதொழில் ஆரம்பிச்சலாமா, நமக்கே அந்த எண்ணம் வருது கோயம்புத்தூருக்குள்ள வந்தா. அப்படிப்பட்ட வளர்ச்சியின் பிடியில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் இன்னைக்கு ஒரு கம்யூனிஸ்ட் எம்பிய தேர்வு செய்திருக்கிறது. நிச்சயமாக 2024 கம்யூனிஸ்டை எங்கே வைக்க வேண்டுமோ அங்கே நீங்கள் வைப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கிறது. அதே போல சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு நாம சிறு குறு தொழிற்சாலைகளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, குறிப்பாக மின்சார பிரச்சனை. நேற்று தான் நீங்க எல்லாருமே பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு நாள் முழுவதுமே ஸ்ட்ரைக் பண்ணி, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எப்பொழுதுமே நமக்கு தெரியும், ஒத்தையில கொடுத்து கத்தையில எடுப்பது திமுகவினுடைய இயல்பு. நாம ஏமாந்துடக்கூடாது, எப்பவுமே ஒத்தையா கொடுத்து கத்தையா எடுப்பாங்க. இன்னைக்கு பெண்களுக்கு 1000 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. யாருக்காச்சும் வந்ததுங்களா? போத தயவு செஞ்சு எங்க மேல காட்டாதீங்க. நிறைய பெண்கள் என்ன, அண்ணே 1 ரூபா வந்துச்சு 1000 ரூபா வரல. இது இந்த செந்தில் கவுண்டமணி வாழைப்பழம் மாதிரி. அண்ணே மெசேஜ் வந்துச்சு 1000 ரூபா வரல. அண்ணே 1000 ரூபா வந்துச்சு 2 நாள் கழிச்சு காணா அக்கௌண்ட்ல. மெசேஜ் வந்துச்சு ஆனா அக்கௌண்ட்ல பணம் இல்ல. இந்த மாதிரி இந்தியாவில் எங்கேயுமே ஒரு பேங்கிங்ல நடக்காத ஒரு குளறுபடிகள் தமிழ்நாட்டில் நடக்குது. ஏன்னா பணம் இல்ல. 7 மாத காலம் இதே போல டிராமா தமிழ்நாட்டிலே நடத்தி கொண்டிருப்பாங்க. இவங்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த மகளிர் உரிமை தொகை என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே. இது மகளிர் உதவி தொகை கிடையாது. மகளிர் உதவி தொகைனா சில பேருக்கு கொடுக்கலாம், சில பேருக்கு கொடுக்காம இருக்கலாம். மகளிர் உரிமை தொகை என்றால் குடும்ப தலைவியாக இருக்கக்கூடிய ஒரு மகளிருக்கும் உரிமையாக கொடுப்பதுதான் மகளிர் உரிமை தொகை. அதான் உதவி தொகைக்கும் உரிமை தொகைக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம். மகளிர் உரிமை தொகை என்று சொல்லிவிட்டு வெறும் 60 லட்சம் பேருக்கு ஆரம்பிச்சான். நம்ம தலைவர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. இதனே அநியாயமா இருக்கு. 18 கண்டிஷன் போட்டிருக்கிறான். 18 கண்டிஷன் போட்டிருக்கான். இதெல்லாம் இருந்தா நிராகரிப்போம். ஒரே வீட்டுல மாமியாரும் மருமகள் இருந்தா ஒருத்தரை நிராகரிப்போம். ஓல்டேஜ் பென்ஷன் வாங்கினா நிராகரிப்போம். இது வாங்கினா நிராகரிப்போம். நிராகரிச்சு 60 லட்சத்துக்கு வந்துச்சு. மக்கள் எல்லாம் கோபம் அடைஞ்சவுடன் அது 70 லட்சம் 80 லட்சமா மாறி இன்னைக்கு 1,06,00,000 பேர் மகளிர் உரிமை தொகை திமுக 1000 ரூபாய் கொடுப்பதாக சொல்லி இருக்கின்றார்கள். ஆனா தமிழ்நாட்டில் உண்மையாலுமே எத்தனை குடும்ப தலைவிகள் இருக்கிறாங்கன்னா 2,27,00,000. ஏன்னா அத்தனை ரேஷன் கார்டு இருக்கு. 2,27,00,000 இருக்கக்கூடிய குடும்ப தலைவர் இருக்கக்கூடிய தமிழகத்தில் 1,06,00,000 பேருக்கு கொடுக்கிறாங்கன்னா வெறும் 40% மகளிருக்கு மட்டும் கொடுப்பதாக சொல்லி இருக்கின்றார்கள். ஏன்னா திமுக இன்னைக்கு இதை நம்பி இருக்கு. இந்த 1000 ரூபாய் நம்பி நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க. ஆனா என்னை பொறுத்தவரை திமுக அந்த 1000 ரூபாயை நம்புறதை விட அமாவாசையை நம்பி இருக்கு. செப்டம்பர் 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் பிறந்த நாள்ல இதை ஆரம்பிப்போம்னு சொன்னாங்க. ஆனா செப்டம்பர் 14ஆம் தேதி ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்ன அநியாயமா இருக்கு. ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மத்தை வேறு இருப்பேன், இன்னொரு பக்கம் அப்பா அமாவாசை அன்னைக்கு செப்டம்பர் 14ஆம் தேதி 1000 ரூபாய் பணத்தை ஆரம்பிக்கிறார். அதுவும் சாதாரண அமாவாசை இல்லைங்க, செப்டம்பர் 14 நிறைஞ்ச அமாவாசை. அதுல 1000 ரூபாய் கொடுத்தா அமாவாசை அன்னைக்கு நிச்சயமாக நமக்கு மக்கள் வாக்களிப்பார்கள் என்று ஸ்டாலின் அவர் நம்பிக்கை. இன்னொரு பக்கம் நம்முடைய கமலஹாசன் அவர் சொன்னார், இங்கதான் சொன்னார், இந்த சின்ன பையன் உதயநிதியை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்களே அப்படின்னு, ஸ்மால் பாய் அப்படின்னார். பேசாம கமலஹாசன் அவர்கள் பத்திரிகையில பேசுறதுக்கு பதிலா அந்த 1098 டயல் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம். சின்ன குழந்தைய போட்டு இந்த அடி அடிக்கிறாங்க, இந்தியால பாரதிய ஜனதா கட்சி இந்த அடி அடிக்கிறாங்க. 42 வயசு இருந்தாலும் கூட உதயநிதி அவர்கள் 4 வயசு குழந்தை மாதிரி பேசுறாங்க. பாராளுமன்றத்தில் நம்முடைய வானதி அக்கா சொல்றாங்க, பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு, வரலாற்று சிறப்பு மிக்க இடஒதுக்கீடு. தெளிவாக முதல் முறையா பிரதமர் சொல்லிட்டார். இப்ப வரும், இந்த எலெக்ஷன்ல வரும், இத்தனை நாள்ல வரப்போகுது. இதுவரைக்கும் யாருமே சொல்லிங்க. அந்த மசோதாவை கொண்டு வந்து தாக்கல் பண்றாங்க. இந்தியாவிலே சாதனை செய்த
சாதனை பெண்மணிகளை பாராளுமன்றத்துக்கு கூப்பிடுறாங்க. ஒரு 80 பேர் போறாங்க. அர்ஜுனா விருது வாங்கினவங்க, ஒலிம்பிக்ல மெடல் வாங்கினவங்க, சாதனை செய்தவர்கள் சினிமால. ஆனா உதயநிதி அவர் கண்ணு சினிமாவை மட்டும் பார்க்கும். அவ்வளவு பேர் இருக்காங்க. அர்ஜுனா விருது வாங்கின பெண்மணிகள் 10 பேர் இருக்காங்க. வேறு வேறு துறையிலே சாதனை செய்த அத்தனை பெண்மணிகள் இருக்கிறாங்க. அதையெல்லாம் விட்டுட்டு அது எப்படி நீ சினிமா நடிகையை கூப்பிடுவேங்கிறார். அதை விட ஆச்சரியம் என்னன்னா, சினிமா நடிகையை நீங்க கூப்பிட்டு இருக்கிறீங்க, எதற்காக நீங்க நம்முடைய ஜனாதிபதியை கூப்பிடல பாராளுமன்றத்திற்கு? இந்த மசோதாவை தாக்கல் பண்ணும்போது அவங்க எல்லாம் வந்திருக்கணும் அப்படின்னு. ஒரு 6 வயசு குழந்தைய ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு மைக்க கொடுத்து, தம்பி இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல பேசிக்ஸ் என்னப்பானா, அந்த தம்பி சொல்லும், அண்ணே மசோதாவை நாம தாக்கல் பண்ண பிறகு மசோதாவுக்கு கையெழுத்து போட வேண்டியது ஜனாதிபதி. கையெழுத்து போட வேண்டிய ஜனாதிபதி தாக்கல் பண்றப்ப எதுக்குனே பாராளுமன்றத்திற்கு வரணும். அதனாலதான் 4 வயசு குழந்தை என்று சொன்னேன். அதே போல சனாதன தர்மம்னா என்னன்னே தெரியாம சனாதன தர்மத்தை வேறறுப்பேன், தொடர்ச்சியாக அதை வேறறுப்பேன், அதையே பேசி 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 இன்னைக்கு பாத யாத்திரையில எங்க பார்த்தாலும் குடும்ப தலைவியில நிக்கிறாங்க. நமக்கு அங்கதான் நேரமே ஆகுது நடந்து வர்றக்கு. ஒரு குடும்ப தலைவியும் நீட்டா பட்டையெல்லாம் போட்டுட்டு நம்முடைய சனாதன தர்மத்தின்படி அவங்க ஆராத்தி எடுத்து குழந்தைய கூட்டிட்டு வந்து குழந்தையினுடைய கையில் ஆராத்தி எடுத்து ஒரு புகைப்படம் எடுத்து அனுப்புறதுக்கு தான் கொஞ்சம் அதிகமா நேரம் எடுக்குது. இது உதயநிதி ஸ்டாலின் பேசலினா குடும்ப தலைவிகள் வீட்டுக்குள்ள இருந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணிருப்பாங்க. குடும்ப தலைவிகள் வீதிக்கு வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்றாங்கன்னா உதயநிதி ஸ்டாலினுடைய சனாதன தர்மத்தை வேறறுப்போம் என்கின்ற பேச்சுக்கு பிறகு மிகப்பெரிய எழுச்சி தமிழகத்தில். அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவங்க மேல உட்கார்ந்து இருக்கிறாங்க, இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர். ரொம்ப நாளா இந்த இந்து ஒற்றுமை நடக்குமான்னு அவர் பேசாத மேடை இல்லை, ஏறாத இடம் கிடையாது, எத்தனையோ பேசி பார்த்தார். இன்னைக்கு அர்ஜுன் சம்பத் அண்ணன் அவர்கள் சொன்னது போல அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு எல்லோருக்குமே. இந்து மதத்தை இழிவுபடுத்தினா மக்கள் இன்னி பொறுத்து கொள்ள மாட்டார்கள், ஒன்றாக இணைவார்கள் என்பதை தமிழகத்திலே இந்த சனாதன தர்மத்தை வேறறுக்கப்பட்ட பிறகு திமுக பத்தி நமக்கு தெரியும். நான் இப்பவே சொல்றேன் பாருங்க. 2023 ஒரு அக்டோபர் மாசத்துக்கு மேல ஸ்டாலின் அவர்கள் நைஸா ஒரு வேல் எடுப்பார். எலெக்ஷன் வந்துருச்சு அப்பனா எலெக்ஷன் வரப்போகுதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அப்புறம் 2023 டிசம்பர்ல சொல்லுவாரு, எங்க கட்சியில 90% இந்துக்கள் இருக்காங்க அப்படிம்பாரு. 2024 பிப்ரவரியில சொல்லுவாரு, இல்ல இந்து மதம் நல்ல மதம் தான், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படி. 2024 எலெக்ஷனுக்கு வருவாங்க. இது இவங்க திமுகவுடைய டிராமா, எல்லா எலெக்ஷனுக்கும் நடக்கிற டிராமா. வேல் யாத்திரை நடந்து முடிந்த பிறகு அப்பாவும் பையனும் வேலை தூக்கிட்டே சுத்தினாங்க, வேலா சுத்தினாங்க. அதனால 2024 இந்த டிராமா நடத்தத்தான் போறாங்க. ஆனா நிச்சயமாக நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், சனாதன தர்மம் தான் உண்மையாலும் மற்ற மதங்களையும் மதிக்கக்கூடிய ஒரு தர்மம்னா சனாதன தர்மம். இஸ்லாமியர்களை மதிக்கக்கூடிய சனாதன தர்மம், கிறிஸ்தவர்களை மதிக்கக்கூடிய சனாதன தர்மம். சனாதன தர்மத்தினால் அந்த உலகத்துல யாருக்கு எந்த பிரச்சனை இல்லைங்க. அதனாலதான் ஆரம்பத்தில் இந்த நாடு இந்து தர்மமாக இருந்த நாடு படிப்படியாக இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களை நம்ம வரவேற்றோம், உள்ள வாங்கன்னு சொன்னோம், இடம் கொடுத்தோம், நம்மோடு இருக்க சொன்னோம், அண்ணன் தம்பிகளாக வாழுகின்றோம். இந்த சனாதன தர்மம் இஸ்லாமியரின் கிறிஸ்தவத்தை வெறுத்திருந்தா இன்னைக்கு இந்தியாவில் ஒரு இஸ்லாமிய கிறிஸ்தவர் இருக்க முடியுங்களா? வெறுக்கல, அரவணைச்சது, வாங்கன்னு சொல்லுச்சு. ஜொரஸ்டேரியன் சொல்லுவாங்க, பாரசீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதம். அங்கே அவங்க எல்லாம் அந்த ராஜா ஒருத்தராக அழிக்கும் பொழுது அவர்கள்லாம் அங்கிருந்து தப்பிச்சு பொழைச்சு மும்பை கடற்கரைக்கு வர்றாங்க. அப்ப அந்த ராஜா வந்து அரசவையில் உட்கார்ந்து இருக்காரு. அந்த மதத்தை சார்ந்த பெரியவர்கள் உள்ள வர்றாங்க. அந்த உள்ளூர் இருந்தவங்க சொல்றாங்க, எந்த காரணத்திற்கும் பாரசீகர் உள்ள அளவு பண்ணக்கூடாது. பார்சி கம்யூனிட்டி நாம யார சொல்றோமோ, டாடா குரூப் எல்லாம் அவங்க பெர்சியால இருந்து வந்தவங்க, ஜொராஸ்ட்ரியனிசம் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி. அந்த ராஜா சொல்றாரு, ஏன் விடக்கூடாது, இவங்க வந்தாங்கன்னா நம்ம மதத்தினுடைய புனிதத்தை கெடுத்துருவாங்க. உடனே ராஜா சொல்றாரு, ஒரு பால் எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு. ஒரு சொம்புல பால் எடுத்துட்டு வர்றாங்க. ராஜா இன்னொருத்தர் சொல்றாரு, சர்க்கரை எடுத்துட்டு வாப்பான். இன்னொருத்தர் சர்க்கரை எடுத்துட்டு வர்றாரு. இந்த சொம்பு பாலுக்குள்ள சர்க்கரையை போடுப்பாங்கிறார். சர்க்கரையை போடுறாங்க. உடனே ராஜா கேட்டாரு, சர்க்கரையை போட்ட உடனே பால் தழும்புச்சான்னு கேட்டார். இல்லைங்கண்ணா, தழும்புலேன்னு. அதுக்கு ராஜா சொன்னாரு, சனாதன தர்மம் என்றால் இந்த பாலை போல யார் வந்தாலும் கூட அரவணைத்து தன்னுள்ளே வைத்துக் கொள்ளக்கூடிய
ஒரு மாபெரும் தர்மம் இந்த சனாதன தர்மத்தில். அது புரியாம இத்தனை நாளா தமிழ்நாட்டில் ஏதோ பிஜேபி என்றால் அது இந்துத்துவா கட்சி, மற்ற மதத்தை எல்லாம் அவங்க கொச்சைப்படுத்தி விடுவார்கள், ஒரு பொய் பிரச்சாரம். மதத்தை வைத்து, ஜாதியை வைத்து, வேறு வேறு சமுதாயத்தை வைத்து பொய் பிரச்சாரம். இதையும் 2024 பாராளுமன்ற தேர்தலில் உடைக்க வேண்டிய நேரம். சல்லி சல்லியாக திமுகவினுடைய ஜாதி அரசியலை சல்லி சல்லியாக உடைக்க வேண்டிய நேரம். திமுகவினுடைய மத அரசியலை சல்லி சல்லியாக உடைக்க வேண்டிய நேரம். திமுகவினுடைய குடும்ப அரசியலை சல்லி சல்லியாக உடைக்க வேண்டிய நேரம். நிச்சயமாக நாம் அதை உடைத்து காட்டுவோம் என்கின்ற நம்பிக்கை எனக்கு பெரும் அளவுக்கு உங்களை எல்லாம் பார்த்த பிறகு மிகப்பெரிய அளவில் வந்திருக்கிறது. சகோதர சகோதரிகள், தேர்தல் எப்படி போகும் நம்முடைய கையில் அது இல்லை. 2024 தேர்தலை பொறுத்தவரை பாராளுமன்றத்துக்கு மட்டும் வாக்கு போடுவீங்களா, இல்ல சட்டமன்றத்துக்கு வாக்கு போடுவீங்களா? வானதி அக்கா அவர்களை மறுபடியும் தேர்ந்தெடுப்பீங்களா? நமக்கு தெரியாது. ஒரு தேர்தல் வருமா, 2026 வருமா, நமக்கு தெரியாது. ஆனா எத்தனை தேர்தல் வந்தாலும் 2024 உங்கள் கை தாமரையை அமுக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தாமரை பட்டனை நீங்க நம்மோடு இருக்கக்கூடிய கட்சி, நமக்காக உழைக்கக்கூடிய கட்சி பாரத பிரதமர் 9 ஆண்டு காலமாக இந்தியாவுக்காக உழைக்கிறார். இந்தியாவுக்காக 23 ஆண்டுகளாக ஒரு மனிதர். நாம எல்லாம் பாருங்க நடந்து வர்றோம். நம்ம காலையில கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெஸ்ட் தேவைப்படுது. இடுப்பு வலி, முதுகு வலி, பாத யாத்திரை. அதே போல நீங்களும் வாரத்துக்கு ஒரு நாள் ஓய்வு எடுத்துக்கிறீங்க. எவ்வளவு கடினமான வேலை செய்தாலும் ஒரு நாள் ஓய்வு எடுத்துக்கிறீங்க. பிரதமர் அவர்கள் ஆச்சரியம், 23 வருஷம், 14 ஆண்டுகள் குஜராத்தினுடைய முதலமைச்சர், 9 ஆண்டுகள் இந்தியாவுடைய பிரதமர், 23 வருஷம். ஒரு நாள் ஓய்வெடுக்கல, ஒரு நாள் ஓய்வெடுக்கல. ஏன்னா அந்த மனிதனுடைய ஆசை இந்தியா வளர வேண்டும், வளர வேண்டும், அடுத்த கட்டம் செல்ல வேண்டும். 2014 உலகத்தினுடைய 11வது பெரிய பொருளாதார நாடாக இருந்த நாடு இன்னைக்கு 9 ஆண்டுகள் கழித்து 5வது பெரிய பொருளாதார நாடாக உயர்ந்திருக்கிறது. உன்னை காங்கிரஸ்கார சொல்லுவான், இல்லைங்க மக்கள் வேலை செஞ்சாங்க அதனால உயர்ந்துருச்சு அப்படின்னு. அதனால காங்கிரஸ் நண்பர்களுக்கு ஒண்ணுதான் சொல்றேன். 2004 நீங்க ஆட்சிக்கு வந்த பொழுது 2004 இந்தியாவுடைய பொருளாதார நிலை என்ன? 12. 2014 நீங்க ஆட்சியை விட்டு போகும் பொழுது இந்தியாவுடைய பொருளாதார நிலை என்ன? 11. அப்ப 10 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து 12வது பெரிய பொருளாதார நாடாக இருந்து 11. 10 வருஷத்துல ஒரு படி ஏறி இருக்கு. அதே மக்கள், அதே நல்ல மக்கள், அதே கோயம்புத்தூர் மக்கள், அதே தொழில் செய்யக்கூடிய மக்கள். 2014 மோடி வந்த பிறகு 11வது இடத்தில் இருந்த இந்தியா இன்னைக்கு 5 இடம், 6 இடம் உயர்ந்திருக்கு. பாருங்க, மக்களும் வேண்டும், அரசும் வேண்டும், அதை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவனும் வேண்டும் என்பதற்கு சாட்சியாகத்தான் இந்தியாவுடைய வளர்ச்சி காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. நிறைய அவதூறுகள் பரப்பக்கூடிய நேரமும் கூட இது. ஏன்னா இந்தியாவின் மீது உலக நாடுகள் இப்ப பொறாமைப்பட ஆரம்பித்திருக்கின்றார்கள். சமீபத்து உதாரணம் கனடா நாடு பார்த்தோம். எல்லா நாடுகளுமே இந்தியா மேல ஒரு சின்ன பொறாமை. என்னது, சந்திராயன் 3 கொண்டே 3ல இறக்கிருக்கானு இவனுங்க. அது 3ல என்ன இமேஜ் எடுத்து கொடுக்குது? இந்தியால பாருங்க, மோடிஜி 142 கோடி மக்கள் அப்ரூவல் ரேட்டிங் 70% வச்சிருக்காரு. எல்லா நாடுகளுமே நம்ம எப்படி பாக்குறாங்க. அதனால செய்தித்தாள்கள் அப்பப்போ பொய்யான செய்தியா போடுறோம். மோடி அவர்களை பற்றி இப்படி, மோடி அவர்களை பற்றி இப்படி. தமிழகத்தை சொல்லவே வேண்டாம், நிறைய பொய்யான செய்திகள் பாரதிய ஜனதா கட்சியின் மீது பரப்பி கொண்டிருக்கின்றார்கள். நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அதை உடைக்க வேண்டிய கடமை நமக்கு. 2019 பாராளுமன்ற தேர்தலில் நாம் செய்த தவறை மறுபடியும் நாம் செய்துவிடக் கூடாது. நல்ல அரசியல் பண்ணோம், எல்லாமே பண்ணோம். ஆனா ஒரு பொய் செய்தியை வந்தா மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று நினைத்தோம். பொய் செய்தி சில மக்களை ஏமாற வச்சிருச்சு. ஒரே பொய் செய்தியை திரும்ப திரும்ப போட்டு ஜல்லிக்கட்டினுடைய தடையை நீக்கியவர்கள் நாம். இவங்க 2011 ஜல்லிக்கட்டையை தடை போட்டாங்க. காங்கிரசும் திமுகவும் காட்டு மிராண்டி விளையாட்டு என்று ஜெயராம் ரமேஷ் சொன்னார். அதை தடையை நீக்கியது நரேந்திர மோடி அவர்கள். ஏதோ நாம் ஏதோ குற்றம் செஞ்ச மாதிரி நம்ம மேல பழிய போட்டாங்க. ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நாம் ஏதோ குற்றம் செய்தது போல. நீட்டு கொண்டு வந்தது இவங்க. ஆனா நீட்டை அற்புதமா மாற்றி ஏழை மக்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு தேர்வாக நாம் மாட்டி இருக்கின்றோம். அதனால ஒன்னொன்னு பாருங்க, பொய்யா பேசுவான். என்னுடைய அன்பான வேண்டுகோள் உங்களுக்கு, நீங்கள் ஒருவரும் நரேந்திர மோடியாக அடுத்த 7 மாத காலம் வேலை செய்ய வேண்டும். ஒரு வாட்ஸ்அப்ல பாக்குறீங்க, ஒரு பொய்ய பாக்குறீங்க, அதை கடந்து போகாம நீங்க ஒரு பதிவை போட்டுட்டு போங்க. அது உங்க வேலை. கடந்து போகாதீங்க. ஒரு ஃபார்வர்டை பாக்குறீங்கன்னா கடந்து போகாதீங்க, ஒரு பதிவை போடுங்க. பேஸ்புக்ல ஒரு பொய்ய பாக்குறீங்க, கடந்து போகாதீங்க, ஒரு பதிவை போடுங்க. ட்விட்டர்ல இருக்கீங்க, ஒரு பொய்ய போடுறாங்க, கடந்து போகாதீங்க.
மக்கள் அடிப்படையில் நல்லவர்கள் தான். அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உண்மை செருப்பு மாட்டுவதற்கு முன்பு பொய் 1000 முறை உலகத்தை சுத்தி வந்துடும். அதனால் நம்முடைய கடமை, குறிப்பாக கோயம்புத்தூர் மக்களுடைய கடமை, உங்கள் கையில் இருக்கக்கூடிய அலைபேசி மிகுந்த ஒரு பவர்ஃபுல்லான இன்ஸ்ட்ருமெண்ட், அதை பயன்படுத்தணும் நீங்க. ஏன்னா உங்களுடைய வெற்றி தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி தான் மோடியினுடைய வெற்றி. சோ இங்கே நமக்கு பாராளுமன்ற உறுப்பினர் கோயம்புத்தூருக்கு வரும் பொழுது உண்மையான வளர்ச்சி என்ன என்பதை கோயம்புத்தூர் மக்கள் உணர்வார்கள். ஓ, இதுதான் வளர்ச்சியா அப்படி. கம்யூனிஸ்ட் எம்பியை போல 4 சாலை ரோடு வேண்டாம், எனக்கு இது வேண்டாம், எனக்கு அது வேண்டாம், எனக்கு வேண்டாம் வேண்டாம் என்று சொல்வதற்காக ஒரு எம்பி இங்க இருக்கிறார். அதனால் கோயம்புத்தூர் வளர்ச்சியின் பக்கம் இருக்கக்கூடிய மக்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் நீங்கள் இருக்க வேண்டும். அடுத்த 7 மாத காலம் தமிழக சரித்திரத்திலே அதிகமாக பொய்யை பரப்பக்கூடிய ஒரு நாட்களாக அது இருக்கும். நம்மால் அது கணிக்க முடியும். பொய் மட்டும்தான் பேசுவாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நரேந்திர மோடி அவர்கள் அடிச்சு துவைக்க போறார் 2024 பாராளுமன்ற தேர்தல் என்பது எல்லாருக்கும் தெரியும். 400 எம்பிக்களோடு அமர போறாருன்னு தெரியும். அப்ப இவங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் என்பது பொய். பொய்யை தவிர எதுவுமே பேச முடியாது. எப்படி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு நம்முடைய நரேந்திர மோடி அவரின் மீது ஊழல் குற்றச்சாட்டை வச்சிருக்கார், நீங்க கவனிச்சீங்களா? இதற்கு முன்பு நரேந்திர மோடி அவரின் மீது ஊழல் குற்றச்சாட்டு வச்சது காங்கிரஸ். 2019 ரஃபேல் விமான ஊழல் என்று சொன்னார். காங்கிரஸ் வரலாறு காணாத தோல்விய நம்முடைய மக்கள் 2019 காங்கிரஸ் கொடுத்து ராகுல் காந்தி அவர்கள் எங்க நின்னாருன்னு யாருக்கும் தெரியல. அந்த அளவு காங்கிரஸையே அடிமட்டமாக முடிச்சாச்சு. ஏனென்றால் மகளிர்கள், தாய்மார்கள், சகோதரிகள் மோடிஜியின் மீது வைத்த ஊழல் குற்றச்சாட்டை ஏத்துக்கல. என்ன கிளம்பி இருக்காங்க? இது எப்படின்னா, நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். ஒரு திருட ஒரு வீட்டுக்கு திருட போறான், நல்லா திருடிட்டான், பையில சாமானத்தெல்லாம் போட்டு கட்டிட்டான். கரெக்டா போலீஸுடைய சைரன் கேக்குது. உடனே திருடனுக்கு பயம், ஐயோ நம்ம வெளியே போனா மாட்டிக்குவோம், ஆனா போலீஸ் இந்த வீட்டுக்கு தான் வர்றான், என்ன பண்ணலாம்? உடனே திருடன் எப்பவும் எல்லா திருடனும் பண்றது அந்த திருடனும் பண்றான். அந்த பையை தூக்கி கொண்டு வீட்டை விட்டு வெளியே ஓடி வர்றான். திருடா திருடா திருடான்னு கத்துறான். ஒருவேளை காவல்துறை நண்பர்கள் வீட்டுக்குள்ள யாரோ திருட இருப்பானாட்டிருக்கு, அதுக்காக கத்துறான். அதுபோலதான் பாரதிய ஜனதா கட்சியின் மீது வைக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டு. மு.க. ஸ்டாலின் அவர்கள் திருடா 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 என்று கத்துவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழலும் அதனுடைய திருட்டுத்தனத்தினுடைய வெளிப்பாடத்தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொதுவெளியிலே சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இதற்கெல்லாம் பதிலடி நீங்க கொடுப்பீங்க. நிச்சயமாக 2024 என்ன வந்தாலும் கூட நீங்கள் நரேந்திர மோடி அவரின் பக்கம் இருப்பீர்கள். நிச்சயமாக கோயம்புத்தூர் இந்த பகுதி அனைத்துமே பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி அது வெற்றி பெற்று தமிழகத்தில் 39க்கு 39 பாராளுமன்ற உறுப்பினர்களை தமிழகத்தினுடைய வரலாற்றில் இங்கிருந்து அனுப்பி வைத்து நரேந்திர மோடியினுடைய கரத்தை வலுப்படுத்துவதில் என்கின்ற நம்பிக்கை. எனக்கு கோயம்புத்தூர் மக்கள்கிட்ட ஒரு பெரிய கெட்ட பழக்கம் என்னன்னா, 10 மணி ஆனாலும் போக மாட்டீங்க, 10:30 ஆனாலும் போக மாட்டீங்க. ஏன்னா தேசியவாதிகள் நீங்க, அப்படியே டிசிப்ளின்டா இருப்பீங்க. 11 மணி ஆனாலும் கண்டுக்க மாட்டீங்க. அதனால் நாம் வேகமாக நம் பேச்சை முடித்து நீங்க சாப்பிடாம எல்லாம் உட்கார்ந்துருப்பீங்க. நீங்க வீட்டுக்கு போக வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. சாப்பிடணும், பெண்கள் இருக்காங்க, வீட்டுக்கு போகணும், எல்லாம் மேக்கப் போட்டுட்டு பரதநாட்டியம் ஆடுறவங்க ரொம்ப நேரமா நின்று இருக்காங்க. அதனால் கோயம்புத்தூர் மக்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கலாம், நேரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இன்னைக்கு தவறா போயிடும். ஏன்னா நேரம் 10:40 தாண்டி பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த அற்புதமான இந்த சரித்திர எண்மண் எண் மக்கள் யாத்திரை ஒரு வெற்றி யாத்திரையாக கோயம்புத்தூரில் மாற்றி காட்டிய இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் பாலாஜி உத்தமராஜ் அவர்கள் இப்ப நமக்காக ஒரு காரியம் செய்ய போறார். கோயம்புத்தூர் மாநகரத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் நம்முடைய அன்பு அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களை கௌரவப்படுத்துவாங்க. அவருடைய உழைப்பு, அவருடைய தன்னம்பிக்கை. ஒரு எம்எல்ஏவாக நாங்க கட்சி பணியும் நிறைய கொடுக்கிறோம், அகில இந்திய பொறுப்பு கொடுக்கிறோம், அதையும் செஞ்சு எம்எல்ஏ பொறுப்பையும் செஞ்சு மக்களுடைய மனசை வென்றிருக்கின்றார்கள். தொடர்ந்து உங்களோடு இருக்கிறார்கள், நீங்க அவங்களோடு இருக்கீங்க. அதனால இந்த மாவட்ட தலைவர் அவர்களையும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர்களை, மேடையில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர்கள், துணைத் தலைவர்களை, நம்முடைய அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களை ஒரு மாலை அணிவித்து அவரை உங்கள் சார்பாக, நம்முடைய கட்சி சார்பாக அவருடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுத்து அவர்களை கௌரவப்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அண்ணா வாங்கண்ணா, வாங்க அக்கா, இங்க வாங்க.
நான் இந்த சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர். நமக்கு இங்க வந்திருப்பது மாநில தலைவர். அதனால எனக்கு இந்த மரியாதை இல்ல, மாநில தலைவருக்கு தான் இந்த மரியாதை. ரமேஷ்னா, இது மாவட்ட நிர்வாகிகளுக்கு நமது தலைவர் கொடுத்த மரியாதை, மாவட்ட தலைவருக்கும். ஆனாலும் இது வானதி அக்காவின் தொகுதி என்பதால் இந்த வாய்ப்பை நமது மகளிருக்கு கொடுக்கிறேன். நான் மகளிர் முன்னால வந்து மகளிர் வாங்க கூட நம்ம எல்லாம் கூட நில்லுங்க.